ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் யாசேர். 2026 தேர்தலில் பொதுவாக கட்சிகளுக்கிடையே கூட்டணிக்குள்ளதான் பிரச்சனை வரும், கூட்டணி பேச்சுவார்த்தையில தான் இழுபறி வரும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம இதுவரை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஒரே ஒரு கட்சிக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா உட்கட்சி பிரச்சனை அதிக அளவில் கிளம்பி இருக்கு. அது வேற எந்த கட்சியும் இல்லை, தமிழ்நாடு பாஜக தான். தமிழ்நாடு பாஜகவில் பயணித்து வந்த சரத்குமார் இப்போ நான் தனி கட்சி ஆரம்பிக்கலான்னு முடிவெடுத்திருக்கேன், நான் இந்த தேர்தலில் போட்டியிட போவதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஆதரவாளர்களை கூட்டி இன்னைக்கு வெளிப்படையாக பாஜகவுக்கு ஒரு மிரட்டலை கொடுத்திருக்கிறார். சரத்குமார் திமுகவில் சேரப்போகிறாரா அப்படின்ற சமிங்கையை அவருடைய பேச்சில இருந்து நம்மளால புரிஞ்சுக்கிற முடியுது. 2006 அவர் எடுத்த நிலைப்பாடு மீண்டும் திரும்ப போகிறதா அப்படின்றதுதான் இன்னைக்கு அவங்களுடைய ஆதரவாளர்கள் உற்று நோக்கி கொண்டு இருக்கிறாங்க. சரத்குமார் ஒரு பக்கம் பாஜக பிரச்சனை பண்றாருன்னா, இன்னொரு பக்கம் தமிழிசை சவுந்தரராஜனுடைய பெயரையே பாஜக நீக்கி இருக்கிறது. ஏன் தமிழிசையுடைய பெயரை நீக்கினா உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுமையா பாருங்க. மறக்காம நம்மளுடைய ஒப்பீனியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சாமாக்கா அப்படின்ற ஒரு கட்சியை நடத்திட்டு வந்தாரு சரத்குமார் அவர்கள். திடீர்னு நள்ளிரவுல அவருக்கு ஏற்பட்ட கனவுனால மனைவி கிட்ட ஆலோசனை பண்ணி 2024 மார்ச் மாதம் பாஜகவில் தன்னை இணைச்சு கொண்டார். இப்படி பாஜகவில் இணைந்து 2 ஆண்டுகள் ஆகியும் கூட அவருக்கு எந்த ஒரு பதவியுமே கொடுக்கவே இல்லை. அவருடைய மனைவிக்கும் கொடுக்கல, அவருடைய ஆதரவாளர்கள் இணைஞ்சவங்களுக்கும் எந்த பதவியும் கொடுக்கவே இல்லை. ஏன் இப்போ சமீபத்துல திருச்சியில பொதுக்கூட்டம் நடந்துச்சு. அதுல பிரபலம் இல்லாத தலைவர்களுடைய புகைப்படம்லாம் போட்டிருந்தாங்க. ஆனா சரத்குமாருடைய புகைப்படம் இடம்பெறவே இல்லை. ஒரு கட்டத்துல அதிருப்தியான சரத்குமார் ஆதரவாளர்களை கூட்டி நான் பேச்சுவார்த்தை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையாக அறிவிச்சிருந்தார். அப்பயாவது பாஜக சமாதானப்படுத்துவாங்கன்னு பார்த்தா அப்போ சமாதானப்படுத்தவே இல்லை. சொன்னதை போலவே இன்னைக்கு டி நகர்ல ஒரு மகால்ல தன்னுடைய ஆதரவாளர்கள் அத்தனை பேரையுமே கூட்டி மீண்டும் நம்ம சாமாக்காவை உருவாக்குவோமா அப்படின்ற ஒரு பேச்சுவார்த்தையை பண்ணியிருக்கிறாரு சரத்குமார் அவர்கள். அவர் பிரஸ் மீட்ல சொல்லும் போதே வெளிப்படையாக இதை சொல்றாரு. நான் கட்சியில சேர்ந்ததே பிரதமர் மோடியை மையப்படுத்தி தான். நான் தேசிய அளவில் எனக்கு ஏதாவது பதவி கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தேன், எந்த பதவியும் கொடுக்கவே இல்லை. பதவி இல்லாம நான் என்ன பணி என்னால செய்ய முடியும்? ஒரு பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்கு. பாஜகவும் அண்ணாமலையும் எனக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றவே இல்லை. நான் ஒன்றும் யாருக்கும் பயந்தவன் கிடையாது. என்னுடைய தொண்டர்கள் அத்தனை பேருமே மறுபடியும் கட்சியை ஆரம்பிங்கன்னு சொல்றாங்க. என்னுடைய வேண்டுகோளை எனக்கு பதவி வேணும் அப்படின்னு சொல்லி நான் பியூஷ் கோயலை நேரில் வரும்போது சந்திக்க போறேன், மாநில தலைவருக்குமே ஒரு கடிதத்தை அனுப்ப போறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் சரத்குமார் அவர்கள். இது பாஜகவுல மிகப்பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு. ஏன் அப்படின்னா சரத்குமார் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவருக்கு 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அவருடைய மனைவிக்கு சீட்டு கொடுத்திருந்தாலும் கூட அதே தேர்தலில் பார்த்தீங்கன்னா விருதுநகர் தொகுதியில் மதுரை மாவட்டத்துடைய விவசாய அணி செயற்குழு உறுப்பினரான வேதா டெல்லி பாஜக மோடி அணி அப்படின்ற பெயரில் வேட்புமனுவை தாக்கல் பண்ணி அந்த விருதுநகர் பாஜகவில் இருக்கக்கூடிய ஆட்களை எல்லாம் தனக்கு ஆதரவாக வேலை பார்க்க வச்சாரு. இதனால ராதிகா 3வது இடம் தள்ளப்பட்டு வெறுமன 15% வாக்கு தான் வாங்கினாரு. 1,66,000 வாக்கு தான் அவருக்கு கிடைச்சது. மிகப்பெரிய தோல்வியை அப்போதே ராதிகா அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தது அண்ணாமலை தான். எப்படியும் தன்னோடு இருக்கக்கூடிய யாருமே ஜெயிச்சிடக்கூடாது, தான் தோற்க போறோம் கோயம்புத்தூர் தொகுதியில, வேற யாரும் ஜெயிக்க கூடாது என்று கட்டம் கட்டி அவர் வேலை பார்த்ததெல்லாம் நம்ம பார்க்க தான் செஞ்சோம். நயினார் நாகேந்திரன்லேருந்து தமிழிசையிலிருந்து என்னென்ன வேலைகள் நடந்துச்சு அப்படின்றது நாட்டு மக்கள் அத்தனை பேருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். இப்படி ராதிகா தோற்கடிக்கப்பட்ட உடனேயே விழித்து கொண்ட ராதிகா என்ன பண்ணிட்டாங்கன்னா மறுபடியும் சினிமா பயணத்துக்கு போயிட்டாங்க. சினிமாவில் இன்னைக்கு அவருக்கு நிறைய பட வாய்ப்புகள் வர ஆரம்பிச்சிருக்கு, ஹிட்டு படங்களை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் சரத்குமார் மீண்டும் மீண்டும் பாஜகவை எதிர்பார்த்து கொண்டே காத்து கொண்டே இருந்தார். எப்படியாவது ஒரு பதவி வரும் அப்படின்னு சொல்லி நினைத்து கொண்டே இருந்தார். ஆனா கடைசி வரைக்கும் அவருக்கு பாஜக பதவி என்பதை கொடுக்கவே இல்லை. அது மட்டும் இல்லாம இந்த 2026 தேர்தலையாவது தனக்கு சீட்டு கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த சீட்டுமே கொடுப்பாங்களா அப்படின்றதுக்கு எந்த உத்தரவாதத்தையும் பாஜக கொடுக்கல. தேர்தல் பரப்புரை குழுவுல அதில் கூட சரத்குமாருடைய பெயர் இடம்பெற கூட இல்லை. இந்த அளவுக்கு நம்மளை டம்மி பண்றாங்களே, நாம இந்த கட்சிக்கு ஆதரவா இருக்கணுமா? கடைசியா ஒரு வாய்ப்பாக பியூஷ் கோயல்ட்டு நயினார் நாயன்ட்டு கேட்டு பார்ப்போம், இல்லையா பாஜக விலகுவோம் அப்படின்ற முடிவை அவர் எடுத்திருக்கிறார். இதுல அவர் திமுகவில் இணைவாரோ அப்படின்ற சந்தேகம் எனக்கு ஒரு இடத்துல வந்துச்சு. என்ன இடம் அப்படின்னா அவர் சொல்லும் போதே சொல்றாரு,
96ல் கையில சைக்கிளையும் கையில அந்த உதயசூரியன் சிம்பலையும் நான் காமிச்சு பிரச்சாரம் பண்ணவன், என்னை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற வார்த்தையை அவர் பயன்படுத்தினாரு. இதான் ரொம்ப கவனிக்க வேண்டிய வார்த்தை. இதை சொல்லணும்னு தேவையே இல்லை. ஏன்னா 1996ல் தான் சரத்குமார் அவர்கள் திமுகவில் போய் சேர்றாரு. திமுகவில் 2001ல் மாநிலங்களவை எம்பியாகவும் இவர் ஆக்கப்படுகிறார். 2006ல் தான் சில உட்கட்சி பிரச்சனையினால இவர் என்ன பண்றாரு, அதிமுகவுக்கு ஆதரவாக அந்த தேர்தலில் பிரச்சாரம் பண்றாரு. மறு ஆண்டே 2007ஆம் ஆண்டு சமத்துவ மக்கள் கட்சியை ஆரம்பிக்கிறாரு. 2011ல் 2 சீட்டு வாங்கி தென்காசியில் எம்எல்ஏ, 2016ல் திருச்செந்தூரில் போட்டியிட்டு தோல்வி, 2021ல் மக்கள் நீதி மையத்தோட 40 சீட்டை போட்டியிட்டு அதுலேயும் படுதோல்வி அடைஞ்சு 2024 தான் அவர் பாஜக தன்னை ஐக்கியமாக்கினார். இப்போ அந்த 2006 கணக்கு இப்ப தோணுது. ஏன்னா சரத்குமார் அவர்கள் பேசின பேச்சுல அந்த பிரச்சாரம் பண்ணுவதை பற்றி திரும்ப திரும்ப அழுத்தி பேசினார். விஜயை பற்றி சொல்லும் போது கூட விஜய் தலைவனே கிடையாது, அது மதிப்பீடே கிடையாது, நான் ஒரு முக்கியமான தலைவர்களை உருவாக்கக்கூடிய பிரச்சாரத்தை என்னால் செய்ய முடியும் போன்ற வார்த்தைகள் அவர் பயன்படுத்தியதன் மூலமாக திமுகவுக்கு அவர் ஆதரவை கொடுக்க போகிறாரா அப்படின்ற கேள்வி வருது. ஏன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தான் இந்த தேர்தலில் வெற்றி பெற போகிறார், அவருக்கு தான் மக்கள் ஆதரவு என்பது இருக்கு. அப்போ இந்த தேர்தலில் நாம வெளியிலிருந்து ஒரு ஸ்டார் பேச்சாளராக ஆதரவு என்பது திமுக கொடுத்து பிரச்சாரத்தை பண்ணுவோம், அதற்கு அடுத்த ஆண்டு நாம சமத்துவ மக்கள் கட்சியோ கழகத்தையோ உருவாக்குவோம் அப்படின்ற எண்ண ஓட்டத்திற்கு சரத்குமார் வந்திருப்பதாக தெரியுது. ஏன்னா 2006ல் இதே மாதிரி தான் திமுக விலகி அதிமுகவுக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ணாரு. மறு ஆண்டு தான் கட்சி துவங்கினாரு. ஏன்னா இப்போ அவர் பேசும்போது கூட பிரச்சாரத்தை மையப்படுத்தி தான் பேசுறாரு தவிர நாளைக்கே நான் கட்சி ஆரம்பிக்க போறேன்னு சொல்லலை. நான் இந்த தேர்தலில் கட்சி ஆரம்பிக்க போவதில்லை, பாஜக கேட்டுக்கொண்டாலும் போட்டியிட போவதில்லை, என்னுடைய மனைவியும் நிறுத்த போவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு தேசிய தலைவர்களே வந்தாலும் உடன்பட முடியாதுன்னு அறிவிச்சிட்டாரு. அப்போ இந்த தேர்தலில் சரத்குமார் அவர்கள் தனி கட்சியை தூங்க போவதில்லை, போட்டியிட போவதும் இல்லை அப்படின்ற முடிவின் அடிப்படையில் அவர் பிரச்சாரத்தை மட்டும்தான் மையப்படுத்த போகிறார். அந்த பிரச்சாரம் யாருக்கு ஆதரவாக இருக்க போகுது அப்படின்றது தான் 2006 வரலாற்றின்படி திமுகவுக்கு ஆதரவாக இருக்குமோ அந்த சைக்கிள் சின்னம், அதே போல கை சிம்பல் உள்ளிட்ட பேச்சை பேசுவதன் மூலமாக திமுகவுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை எடுப்பாரோன்ற சந்தேகம் நமக்கு வருது. ஒருவேளை ஓபிஎஸ் வழியில அவர் திமுகவில் கூட இணையலாம், இணைவதாக இருந்தால் கண்டிப்பாக கட்சி தொடங்குகிறேன் என்ற வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்க மாட்டார். அவர் என்ன முடிவை எடுக்க போகிறார் அப்படின்றத பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ஆனால் இது பாஜகவுக்கு மிகப்பெரிய ஒரு அடின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நாடார் சமூக ஓட்டு என்பது இன்னும் சரத்குமாருக்கு ஆதரவாக கொஞ்சம் இருக்க தான் செய்யுது. அவர் பிரச்சாரம் என்பது 234 தொகுதிக்கும் பயணப்படக்கூடிய ஒரு நபர். அவரால் கண்டிப்பாக வாக்குகளை ஒருங்கிணைக்க முடியும், கூட்டம் சேர்க்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு நபரை பாஜக பயன்படுத்தாம இருப்பதே பாஜகவோட பலவீனம் தான். ஏன்னா இப்படிதான் குஷ்புவையும் கோட்டை விட்டாங்க. குஷ்புவுக்கு 2024 சீட்டு கிடைக்கல அப்படின்னோடனே பிரச்சாரத்திலே பாதியிலேருந்து விலகினாங்க. 2019 எனக்கு கார் விபத்து ஏற்பட்டுச்சு, அந்த வழி இன்னும் இருக்கு அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு தேர்தல் பிரச்சாரத்துல பாதியிலே விலகினாரு குஷ்பு. ஆனா அடுத்து தெலுங்கானாலையும் ஆந்திராலையும் போய் பிரச்சாரம் பண்ணாரு, அது வேற கதை. விளவங்கோடு எம்எல்ஏவாக அந்த பதவியை ராஜினாமா பண்ணிட்டு பாஜகவில் இணைந்த அந்த விஜயதாரணி அவர்களுக்கு விளவங்கோடு தொகுதியில நாங்குநேரி தொகுதியில கூட போட்டியிடுவதற்கான வாய்ப்பு என்பது அப்போ இடைத்தேர்தலையும் கிடைக்கல, இப்பவும் நமக்கு சீட் என்பது கிடைக்காது என்ற மனநிலையில் தான் விஜயதாரணி இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கும் பதவி என்பது கொடுக்கவே இல்லை. அப்போ பாஜகவை பொறுத்த வரைக்கும் குஷ்பு விஜயதாரணி வரிசையில சரத்குமார் இணைய போகிறார். இப்ப எனக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா, இந்த வரிசையில் தமிழிசையும் இணைவாரோ அப்படின்ற சந்தேகம் வருது. ஒரு முன்னாள் மாநில தலைவர், ஒரு மாநிலத்துக்கு ஆளுநராக இருந்தவர், இன்னொரு யூனியன் பிரதேசத்துக்கு துணைநிலை ஆளுநராக இருந்தவர், அந்த தமிழிசைய பாஜகவுடைய பிரச்சார பட்டியலிருந்தே நீக்கி இருக்கிறாங்க. எப்படி சரத்குமாருக்கு வாய்ப்பு என்பது கொடுக்கலையோ அதே மாதிரி தமிழிசை அவர்களுடைய பேரே நீக்கி இருக்கிறாங்க. அதாவது புதுச்சேரி தேர்தலுக்கு தமிழ்நாட்டில இருந்து பிரச்சாரம் பண்ணுவது யாரு, தேசிய அளவுல இருந்து பிரச்சாரம் பண்ணுவது யாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிக நீண்ட பட்டியலை பாஜகவுடைய தேசிய தலைமை வெளியிட்டிருக்கிறாங்க. அதுல மோடியில இருந்து நிர்மலா சீதாராமன்ல இருந்து பல்வேறு பேர்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். தமிழ்நாட்டில இருந்து யாரெல்லாம் போறாங்க அப்படின்னா, எல் முருகன் போறாரு, அதே போல பொன் ராதாகிருஷ்ணன் போறாரு, சீன்லே இல்லாத உடல்நிலை சரியில்லாம இப்பதான் உடல்நிலை மீண்டு வந்த எச் ராஜாவுடைய பெயர் இருக்கு, அண்ணாமலையுடைய பெயர் இருக்கு, வானதியுடைய பெயர் இருக்கு, நயினார் நாகேந்திரனுடைய பெயர் இருக்கு, குஷ்புவுடைய பெயர் இருக்கு, அதே போல எழுத்தாளராக இருக்கக்கூடிய மா வெங்கடேசன் அவர்கள் பெயர் கூட இருக்கு, செல்வ கணபதி பெயர் இருக்கு. ஆனா தமிழிசை அவர்களுடைய பெயர் இல்லவே இல்லை. ஏன் இல்லை தெரியுமா?
ஆளுநராக அந்த அம்மா போட்ட ஆட்டம் அப்படி. இந்த அம்மா மறுபடியும் முகத்தை காட்டுனா அந்த வெறுப்புலையே ஒருத்தனும் ஓட்டு போட மாட்டான். தயவு செய்து இந்த அம்மா மட்டும் புதுச்சேரிக்குள்ள விடவே கூடாது அப்படின்னு சொல்லி என்ஆர் காங்கிரஸ் கிடுக்குப்பிடி ஒரு ஆர்டரை போட்டிருக்கிறாங்க, ஒரு கண்டிஷனை வந்து போட்டிருக்கிறாங்க. இதனாலதான் தமிழிசை பெயர் என்பது இல்லை. 2024 தேர்தல் கூட இருந்துச்சு, அதுவாது பார்லிமெண்ட் எலெக்ஷனு, அதனால அந்த அம்மா வந்துட்டு போட்டுன்னு விட்டுட்டாங்க. ஆனா இந்த முறை நடப்பது என்பது சட்டமன்ற தேர்தல். என்னுடைய சிஎம் பதவிக்கே உழ வச்சிடாதீங்கப்பா, நீங்க போடாத ஆட்டம் கிடையாது. ஆளுநராக இருந்து என்னென்ன ஆட்டம் ஆடுனீங்க அப்படின்றத திமுகவும் காங்கிரஸும் பட்டியல் போட்டாங்க அப்படின்னா எனக்கு அது எதிராக மாறிவிடும் அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே கேர்ஃபுல்லாக இந்த முடிவு எடுத்திருக்கிறாரு ரங்கசாமி அவர்கள். அப்போ இதுல இருந்து என்ன புரியுது? ஒரு மாநிலத்துக்கோ ஒரு யூனியன் பிரதேசத்துக்கோ ஆளுநராக போனா அந்த மாநிலத்துக்கு எதிராக, அந்த யூனியன் பிரதேசத்துக்கு எதிராக எப்படியெல்லாம் சூழ்ச்சிகளையும் சேட்டைகளையும் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஆளுநர் பதவியை வச்சு நீங்க பண்ணியிருக்கிறீங்க. இங்க ரவியை வச்சு பண்ணது மாதிரி ரவி இருந்தா அதை வச்சே திமுக பிரச்சாரம் பண்ணும். ரவி வந்து சும்மா இருக்க மாட்டாப்ல, அவரை மேற்கு வங்கத்தில் தூக்கி அடி அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி அடிச்சு இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு ஒரு நிரந்தர ஆளுநரே இல்லாம மாறி போன கதையாக தான் புதுச்சேரியில இந்த அம்மா மறுபடியும் போனா பிரச்சனை ஆயிரும். ஆளுநர் பதவி வச்சு போட்ட ஆட்டத்தை வச்சு நம்ம தோக்கடிச்சிருவாங்கன்ற பயம் பிஜேபிக்கு வந்திருக்கு. இது மிகப்பெரிய பாடமாக பிஜேபிக்கு மாறி இருக்கு. இனிமே எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநிலத்தில் இது போன்ற நபர்களை வைத்து சித்து விளையாட்டுகளை பண்ணா இப்படிதான் பின்வாங்கக்கூடிய நிலைமை ஏற்படும். ஒரு கட்சியுடைய மாநில தலைவராக இருந்த தமிழிசை அவர்கள், அவருக்கும் பதவி இல்லை. சரத்குமாருடைய நிலைமை தான் தமிழிசைக்கு இருக்கு. இன்னைக்கு தமிழிசையுடைய பேருமே பார்த்தீங்கன்னா பட்டியலில் வரல, நீக்கப்பட்டிருக்கு. அப்படின்றப்போ தமிழிசையும் இது போன்ற முடிவை எடுப்பாரா அப்படின்ற $1,000,000 கேள்வி என்பது தற்போது எழுந்திருக்கு. இந்த தேர்தலில் கண்டிப்பாக தமிழ்நாட்டில் அவருக்கு வாய்ப்பு என்பது கொடுக்கப்படும். ஆனாலும் அதில் அவர் வெற்றி பெற போவதில்லை. வெற்றி பெற முடியாது என்பது அவருக்கு தெரிந்தாலும் கூட கட்சி அளவில் கொடுக்கக்கூடிய மரியாதை கூட, ஒரு எழுத்தாளர் கொடுக்கக்கூடிய மரியாதை கூட முன்னாள் மாநில தலைவர் நமக்கு கொடுக்கலையே அப்படின்ற ஆதங்கம் கண்டிப்பாக தமிழிசை அவர்களுக்கு இருக்கும். ஏன்னா தாமரை மலர்ந்தே தீரும், தாமரை மலர்ந்தே தீரும் சொல்லி மிகப்பெரிய ஒரு ஸ்லோகனை உருவாக்குனவரே தமிழிசை தான். அப்படிப்பட்ட தமிழிசையே தாமரை பற்றி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேர் பட்டியலிருந்தே நீக்கி இருக்கிறாங்க. அப்படின்றது தமிழிசைக்கு மிகப்பெரிய ஒரு இடியாக தான் இருக்கும். அப்போ தேர்தலில் கூட்டணி மூலமாக பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தா கட்சியிலேயே பிரச்சனை வந்து பல்வேறு நெருக்கடிகளை இந்த தேர்தலில் பிஜேபி சந்திக்க போகுது. அதற்கு முதற்கட்ட ஆப்பாக சரத்குமார் அவர்கள் ஒரு மிரட்டலான ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கிறார். இன்னொரு பக்கம் தமிழிசை அவர்கள் சைலண்டாக இருப்பாரா, இல்ல அவரும் ஏதோ ஒரு நடவடிக்கை எடுப்பாரா அப்படின்றத பொறுத்திருந்தா பார்க்கணும். நன்றி.